Hi guys, welcome to Sulu. இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இந்த விநாயகர் சிலையை நீங்கள் இன்னும் கரைக்கலைன்னா இந்த வீடியோ பார்த்துட்டு கரைங்க. நான் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேலே ஒரு வீடியோ காட்டுறேன், அது பார்த்துட்டீங்களா? இப்போ அந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அவர் என்ன பண்ணுறாரு, அது பார்த்தீங்கன்னா நல்லா பெயிண்ட் அடிச்சு அந்த பெயிண்டை பார்த்தீங்கன்னா அந்த ஆற்றுலேயே அவர் வந்துட்டு கழுவிட்டு தூக்கி போடுறாரு. அப்படி பண்ணாதீங்க. அப்படி பண்ணும்போது அந்த ஆற்றுலேயே நீங்கள் கழுவிட்டு தூக்கி போடும்போது அந்த கெமிக்கல், அந்த பெயிண்ட்டு நம்ம கெமிக்கலில் அடிக்கிறோம். அந்த கெமிக்கல் போய் நம்ம பிடிக்கிற மீனில் போய் அந்த கெமிக்கல் கலக்கும். அப்படி கலக்கும்போது என்ன ஆகுதுன்னா, நம்ம பிடிச்ச அந்த மீனை சாப்பிட்றதுக்குள்ள நம்ம உடம்புக்கு அன்ஹெல்த்தி ஆகுது. அண்ட் இன்னொன்று, நம்ம முன்னோர்கள் எதுக்காக இந்த பிள்ளையாரை கரைக்க சொல்லியிருக்காங்கன்றத ஒரு ஹிஸ்ட்ரி சொல்கிறேன். அதாவது பார்த்திங்கன்னா, ஆதி காலத்தில் பார்த்திங்கன்னா இந்த களிமண்ணில் பார்த்திங்கன்னா நீரோட்டம் அப்போல்லாம் அதிகமாக இருந்திருக்கு. அப்போ பார்த்திங்கன்னா நீரோட்டத்தை கம்மி பண்ணணும்னு சொல்லிட்டு நம்ம முன்னோர்கள் ஒரு டிசிஷன் எடுக்கிறாங்க. அதுதான் பார்த்திங்கன்னா களிமண்ணை வச்சு நீரோட்டத்தை கம்மி பண்ணலான்னு ஒரு டிசிஷன் எடுத்து முன்னோர்கள் எல்லாம் என்ன செஞ்சாங்க, களிமண்ணை வச்சு இது நீரோட்டத்தை கம்மி பண்ணிட்டாங்க. அப்படி பண்ணும்போது அந்த களிமண்ணும் அந்த நீரோட்டம் அதிகமாக அடிக்கக்குள்ள போயிடுது. அப்படி போகும்போது அதுக்கு நம்ம முன்னோர்கள் ஒரு பிளான் பண்ணி, இந்த மாதிரி நம்மக்கிட்ட விநாயகர் சதுர்த்தி எதுமா விநாயகரை செய்யுங்க, களிமண்ணில் விநாயகரை செய்யுங்க. விநாயகர் 3 நாள் கழித்து நல்லா காய்ச்சதுக்கப்புறம் அதை எடுத்துகிட்டு போய் விட்டோம்னா அந்த விநாயகர் உடஞ்சி அந்த களிமண் பார்த்திங்கன்னா அந்த நீரோட்டத்தை கம்மி பண்ணிடும். அதுக்காக தான் நம்ம முன்னோர்கள் அதை பண்ணியிருக்காங்க. ஆனால் பார்த்திங்கன்னா இப்போ எல்லாரும் என்ன பண்ணிடுறோம், அது ஆரம்ப காலத்தில் பெயிண்ட் அடிக்காமல் இருந்துச்சு. இப்போ எல்லாரும் அது மேலே பெயிண்ட் அடித்து அதை கொண்டு போய் விடுறோம். அப்படி அதனால என்ன ஆகுதுன்னா நம்ம உடம்புக்கு ரொம்பவே கெடுது. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா அதை பண்ணாதீங்க. நம்ம வீட்டில் கலர் அடித்த பிள்ளையார் வாங்குறத நான் தப்புன்னு சொல்லலை. கலர் அடித்த பிள்ளையாரை வாங்குங்க. வாங்கிட்டு நம்ம வீட்டிலையே அந்த கலரை பூரா போக்கிட்டு அந்த கலரை பூரா கழுவிட்டு அதை ட்ரைனேஜில் ஊற்றுங்க. அதை கொண்டு போய் ஆற்றுலலாம் ஊற்றாது, ட்ரைனேஜில் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் அந்த களிமண்ணை மட்டும் எடுத்துகிட்டு போய் ஆற்றுல போடுங்க. ஸோ இதை தெரிஞ்சுக்கிட்டு ப்ளீஸ் எல்லாருமே, இப்போ நீங்கள் இந்த விநாயகரை கரைச்சிட்டிங்கனாலும் பரவாயில்ல, அடுத்த வாட்டி இதை ஞாபகம் வச்சுட்டு இந்த மாதிரி பண்ணாதீங்க. பாய் காய்ஸ்.